இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எந்த வீட்டில் உருவப்படங்களும் உருவச்சிலைகளும் நாய்களும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. அதை தான் எடுத்துக்காட்டி, அப்போ வானவர்கள் வரமாட்டார்கள் சொன்னால், நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், வானவர்கள்னால் உயிரை எடுப்பதற்கு கூட வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த வானவர் வரமாட்டாரா? ஒருத்தன் சாக மாட்டானா? அப்போ எத்தனை அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வானவர்கள் வர்றாங்கன்னு தெரிகிறது. வானவர்கள் வரமாட்டார்கள்னா என்ன அர்த்தம்? இன்னும் விளக்கம் தெரிவதற்காக கேட்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னது உண்மைதான். லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர். எந்த வீட்டில் நாயும் உருவங்களும் இருக்கின்றனவோ அங்கே வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த வானவர்கள் வரமாட்டார்கள்ங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், இறைவனுடைய அருளை கொண்டு வரக்கூடிய, ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய வானவர்கள்னு சிலர் இருக்கிறாங்க. அதுபோக சில டியூட்டி கொடுக்கப்பட்ட மலக்குகள் வானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க டியூட்டி வேலை சுமத்தப்பட்டவர்கள் அவங்க பணியை செய்வதற்காக வந்தும் போய் கொண்டு தான் இருப்பார்கள். எதை கொண்டும் அதை நீங்கள் தடுத்துட முடியாது. இப்போ உயிரை எடுக்கிற வானவர் அதான் அவரோட டியூட்டி. அந்த டியூட்டி செய்வதற்கு வரமாட்டார்கள்னா இது ரொம்ப வசதியாக போச்சு. ஒரு நாயை கட்டி போட்டோம்னு சொன்னால் வானவர் வரமாட்டார், நம்ம உயிர் எடுக்க மாட்டார், நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதை இல்லை. இறைவன் சிலருக்கு பிரத்யேக பிரார்த்தனை செய்கிறான், இவனுக்கு ஒரு பிரத்யேகமான அருளை செய்யணும் அப்படின்னு சொன்னால் வானவர்கள் வழியாகத்தான் அந்த அருளை எல்லாம் செய்வான். அப்போ அந்த வானவர்களை வரமாட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு வர வேண்டிய அருள் தடைப்படும். முதல்ல உங்களுக்கு சொல்லி தந்துட்டனால ஜாக்கிரதையாக இருந்துக்கிறங்க என்று தான் அதுக்கு அர்த்தம். அந்த நாயில் கூட வேட்டை நாய், தேவையான நாய், அதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது, தனி விஷயம். உருவப்படங்களுக்கும் விதிவிலக்கு இருக்குது. சின்ன உருவப்படம், மதிப்பில்லாத முறையில் வைக்கக்கூடிய உருவப்படம், அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் என்ன இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடப்புத்தகத்தில் உள்ள உருவப்படம், பேப்பரில் வரக்கூடிய உருவப்படம், ரூபாய் நோட்டுகளில் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் ஆதாரங்களோட உருவப்படங்கள்னு சொல்லி ஆன்லைன் BJ.in அடித்து பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆர்டிக்கலே வரும், அதில் படி தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறை அருளை கொண்டு வர சிறப்பு வானவர்கள் வரமாட்டார்களே தவிர, பணி சுமத்தப்பட்ட பொறுப்பு படைக்கப்பட்ட வானவர்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் வருவார்கள், அவங்களோட டியூட்டியை கரெக்டாக செய்வார்கள் அப்படின்னு தான் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.